உங்கள் மொபைலில் சவுண்டு கம்மியாக இருக்கா? அதை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினா அந்த மொபைலில் சவுண்டு கிளியராகவும் அதிகமாகவும் கேட்கும். நாளாக பார்த்தீங்கன்னா கிளியரும் குறைஞ்சிரும், சவுண்டும் கம்மியாக கேட்க ஆரம்பிச்சிடும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி வால்யூமை பூஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். இது எதனால் உங்களுக்கு வால்யூம் கிளியராகவும் ப்ளஸ் சவுண்டு கம்மியாகவும் கேட்குதுன்னா, டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் போய்ட்டு அதில் போக போக நாளாக டஸ்ட்டு போயிடும். ப்ளஸ் நீங்கள் மழையில் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போய் அதில் சேர்ந்ததுனால கிளியராகவும் கேட்காது, சவுண்டு கம்மியாக கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் பண்ணிக்கோங்க. அதில் கூகுளில் போய்ட்டு ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச்சு கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டாவதுல ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு பீப் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும். ஒரு 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீப் சவுண்ட் கேட்கணும். கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாமே இந்த ஸ்பீக்கர் வந்து உங்கள் மேலே அப்படியே வர மாதிரி இருக்கும். அப்படியே மொபைலை வந்து நீங்கள் அப்படியே கவுத்து அந்த டஸ்ட்லாம் வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற டஸ்ட்டு ப்ளஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மொபைலில் பாட்டோ வீடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்டு கிளியராகவும் நீங்கள் மொபைல் வாங்கினப்போ இருந்த சவுண்டு அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.